இந்த நீட்டை பற்றி பல பேர் பல கருத்துக்களை சொன்னார்கள். ஒரே ஒரு கருத்து என்னென்றால், இந்த நீட்டு 2011 ஒரு நோட்டிஃபிகேஷன் 2012 ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இடையில எல்லாரும் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 3 ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாங்க. 3 ஜட்ஜி இருந்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அல்டமஸ் கபீர் அவர்களும் தத்து அவர்களும் நீட்டு வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஜட்ஜ் அவர் என்ன கூறினா நீட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மத்திய அரசிடம், அப்பொழுது யார் ஆண்டால் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், மத்திய அரசிடம் கடிதம் கொடுத்தார்கள். அமைச்சரிடமே நேரடியாக சென்று கடிதம் கொடுத்தோம். ரிவ்யூ பெட்டிஷன் அப்ளை பண்ணினார்கள். ரிவ்யூ பெட்டிஷன் என்பது என்னவென்றால், ஒரு ஜட்ஜிலிருந்து இன்னொரு ஜட்ஜி சர்க்குலேஷன் போகணும். ஆனால் இங்கே அனில் தேவி என்ற ஒரு ஜட்ஜி இருந்தார். அவர் அல்டமஸ் கபீர் ரிட்டையர்ட் ஆன உடனே அதை கையில் எடுத்து விட்டார். கையில் எடுத்து வைத்து 2011 போடப்பட்ட நோட்டிபிகேஷனுக்கு 2013 தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. தீர்ப்பு எப்படி அளிக்கிறார்கள்? இந்த தீர்ப்பு அடிப்படையிலே அட்டார்னி ஜெனரலை வரவழைத்து நீங்கள் உடனடியாக பிரசிடென்டுடைய அசென்ட் வாங்க வேண்டும், அதுக்கு மேலாக இதை ஆக்டாக கொண்டாட வேண்டும், இதை பார்லிமெண்டில் வைக்க வேண்டும், மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் கூறினார்கள். ஆகவே இதுக்கும் எடப்பாடியாருக்கும் சம்பந்தம் இல்லை. அன்றைய தினம் ஒருத்தர் சொன்னார், அதிமுக ஆட்சியிலே நீட்டு வந்தது என்று சொன்னார்கள். 2011 யார் ஆட்சி இருந்தார் உங்களுக்கு நல்லது தெரியும். மத்தியிலே யார் ஆட்சி இருந்தார்கள்? ஏன் அந்த நீட்டை தடுக்க முடியவில்லையா? அந்த நோட்டிபிகேஷனை தடுத்தால இந்த பிரச்சனை வராது. இந்த நோட்டிபிகேஷன் இல்ல சார், ட்ரெஸரி பெஞ்சில் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும். நீங்க ஃபுல்லா பேசுங்க. நீங்க நான் மினிஸ்டர் தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மட்டும் தான் அனுமதிக்கிறேன், பேசுங்க. இதை பொறுத்தவரையிலே நீட் என்பது 2013 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்ச ஜட்ஜ்மெண்ட் கிளியரா இருக்கிற எப்ப நோட்டிபிகேஷன் எதனால் நோட்டிபிகேஷன் ஆனால் இன்று நீட்டுக்கு ஆர்ப்பாட்டத்தை சொன்னார்கள். இளம் மாணவர்கள் என்ன சொல்லி விட்டார் தெரியுமா? நீட்டு சம்பந்தமாக டெல்லியிலே குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், எந்த அரசியல் கட்சி வரக்கூடாது, குறிப்பிட்ட இந்த அரசியல் கட்சி உள்ளுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இதை தவிர என்ன கேவலம்! ஆக நீட் என்பது யாரால் கொண்டு வரப்பட்டது? ஏழை மாணவர்கள் வயிற்றில் அடித்தவர் யார்? அவரே சென்னைக்கு நீட்டினுடைய மக்களை சந்திக்கிறாராம். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆக ஆட்சி மாறலாம், நீங்கள் கொண்டு வந்த சட்டமோ நீங்கள் கொண்டு வந்த நீட்டு நோட்டிபிகேஷன் மாறாது. அமைச்சர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் அமைச்சர் பேசுங்க, அவர் விளக்கம் கொடுக்கட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாற்றின அமைச்சர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை 2014ஆம் ஆண்டு இருக்கட்டும், அந்த தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். நீட் எந்தெந்த மாநிலங்கள் விரும்புதோ அந்தந்த மாநிலங்கள் தேசிய நுழைவுத் தேர்வை பயன்படுத்தலாம். அதில் அதனால தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இவங்க சொல்கிறாங்க 2016 நீட் உள்ளால வரல. 2017 யார் ஆட்சியில் இருந்தா? 2017 இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட நீங்க கேட்கணும். அன்னைக்கு தான் நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு. 2016 கூட வரல. நான் இப்ப சட்டமன்ற உறுப்பினர். அதனாலதான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப கூட வந்த டைம்ல தமிழ்நாட்டில் நீட்டினால இறந்து போன 4 குடும்பங்களை பார்த்து நேரடியாக பேசினாரு. அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீட்டை நாங்க 12ஆம் வகுப்பு படிச்சு அந்த 12ஆம் வகுப்பை வச்சு எழுதி அந்த மதிப்பெண் வச்சு நம்ம மருத்துவ சேர்க்கையில் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க வந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்க? இப்ப நாங்க இவ்வளவு படிச்சு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறோம், திருப்பி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க பயிற்சி, அதாவது பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு மாஃபியா மாதிரி தனியார் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு அதிகப்படியான பணங்களை அவங்க 1,80,000 ரூபா வரைக்கும் அவங்க அந்த ஃபீஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு அதாவது ஒரு தடவை எழுதி தோத்த பிறகு திருப்பியும் என்ன பண்றாங்க, திருப்பி 2வது தேர்வு எழுதுறாங்க. அப்படியும் வெற்றி பெற முடியல. ஆனால்
கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கிராமத்துக்கு நகரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிப்பாங்க, இன்னும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிப்பாங்க. ஆனால் இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. குறளர்படிகள் இருந்து தொடர்ந்து நீட் முறை என்பது கசிவு, தொடர்ச்சியா 187 முறை கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதான் எங்களுடைய தலைவர் பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து போராடி இன்னைக்கு அதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய முறைகளை தடுக்க வேண்டும். 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவாரு, அப்ப இந்த நீட் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் எம்எல்ஏ இருந்தார். அப்போவே உங்களுக்கு தெரியும், இந்த சட்டமன்றத்தில் விவாதம்லாம் நடந்தது. இப்போ அமைச்சராக இருக்கிறீங்க. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்பவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணா நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்ப யார் இந்த நீட்டுக்கு ஆதரவா வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியில நான் யாருடைய பெயரை சொல்லலைங்க, யாருடைய பெயரை சொல்லல, பேசுறாங்க. உட்காருங்க, அவங்க பேச. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு வெளியில நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த கட்சியுடைய மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி சொன்னாங்க. இப்படி நீட்ல வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை, அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம். உறுப்பினர் தலவாசி இங்க தொடர்ந்து பேசலாம். பேசிட்டாங்களே போதும் சார். சபாநாயகர் சார், பேரவைத் தலைவர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு மெம்பர் பேச ஒரு நிமிஷம் பேசுறாங்க. தலைவரே, ரூல் எடுத்து படிங்க. தலைவரே, ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. சட்டசபை ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு மெம்பர் பேசாம டெர்சரி பெஞ்சில இருந்தா பதில் வரணும். பாராளுமன்ற பேசினாங்கன்னா எங்க அப்பா குருக்குள்ள இருந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையா, கட்சியை பத்தியே பேசவே இல்லை. எங்க அப்பா குருக்குள்ள இவங்களே வெளியே வராங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அரசு